அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி புதினா புலாவ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி டேஸ்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கிட்டேன். இப்போ புதினாவை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவின புதினாவை நம்ம தண்ணியெலாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாடியில் மாற்றிக்கலாங்க. எல்லாம் புதினாவை அதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு கூடவே 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச பேஸ்ட்டை இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 தக்காளி அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். கூடவே தாளிப்பில் போட ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு குக்கர் காஞ்சதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாங்க. அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டு அதில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நான் முந்திரி வச்சுருந்தேன். என்கிட்ட முந்திரி இருந்துச்சு, அதை போட்டுக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. முந்திரி போட்டு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரிஞ்சு வச்ச தக்காளி அதில் போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் அதில் 1.5 டீஸ்பூன் புளிச்ச தயிர் அதில் ஊற்றிக்கிட்டேன். தயிர் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் போடல, ஏன்னா நம்ம புதினா அரைக்கும் போதே அதில் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கிட்டனால நான் இதில் மிளகாத்தூள் போடல. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை இப்போ அதில் ஊற்றிக்கலாம். புதினா பேஸ்ட்டை ஊற்றிட்டு பச்சை வாசனை போகிற அளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இப்போ எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்தோன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணுங்க. இதான் ரேஷியோ. இப்போ 2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 1 டம்ளர் அரிசி எடுத்தனால அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் அரிசி முன்னாடியே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ கழுவின அரிசியை நம்ம அந்த குக்கரில் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு மூடி விட்டுடலாங்க. விசில் போட்டு மூடி விட்டுருங்க. 2 விசில் விட்டு எடுத்திங்கனாக்கா ரொம்பவே டேஸ்டான சுவையான புதினா புலாவ் ரெடிங்க. வீடே மணக்கும். இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க எல்லாருமே பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டான புதினா புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.